அண்ணே என்னம்மா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. சொல்லு ராசாதி. இத நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி தெரியலன்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? நீ அண்ணன் பாண்டி இல்லன்னு. நான் அபி சொல்லிதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்கன்னு. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு முத்தழகு மேல எந்த கோவமும் இல்ல. அவ மேல இருக்க கோவத்தினால நான் அபி பக்கம் நின்னு பேசல. சொல்ல போனா எனக்கு முத்தழகு மேல கோவமே இல்லன்னு. எனக்கும் முத்தழக ரொம்ப பிடிக்கும். முத்தழகு எங்க அண்ணனை கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு அண்ணியா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க என் அண்ணன் இல்லன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அபி பக்கம் நியாயம் இருக்குன்னு அவங்க உங்களை பாண்டி இல்லன்னு நிரூபிக்கும் போது நான் அபிக்கு உதவியா நின்னு. என்னென்ன யோசிக்கிறீங்க? நீங்க என் அண்ணன் இல்லன்னு எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு நாள் இத பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். என் அண்ணன் நெஞ்சில பாண்டின்னு தான் பேரை பச்சை குத்தி இருக்கோம். ஆனா உங்க நெஞ்சில அந்த பச்சை குத்துனது இல்ல. அண்ணன், உன் நெஞ்சில நீ பாண்டின்னு பச்சை குத்தி இருந்தல, அது எங்க? நான் எப்ப குத்துனேன்? சும்மா வளரிட்டு. அது மட்டும் இல்ல, என் அண்ணனுக்கு பச்சை கலர்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்களுக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசதி, எனக்கு எந்த கலர் சட்டை பிடிக்கும் தெரிஞ்சு கரெக்டா பச்சை கலரா வாங்கி வந்திருக்க. இது மட்டும் இல்லன்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் அண்ணனோட விருப்பு வெறுப்புல இருந்து நீங்க விலகி தானே இருக்கீங்க. இதையெல்லாம் நான் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என் அண்ணன் பாண்டி தானான்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அபி பக்கம் இருக்க நியாயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் அபிக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ரசதி இப்படி பேசுற? நான் எப்படி உன் அண்ணன் பாண்டி இல்லாம போவேன்? நான் உன் அண்ணன் பாண்டி தான். இல்லன்னு, நீங்க என் அண்ணன் இல்ல. நீங்க அபியோட புருஷன் சஞ்சீவ் தான். நீ சொல்ற மாதிரி நான் அபியோட புருஷன்னா அதெல்லாம் ஏன் எனக்கு ஞாபகத்துல இல்ல? அது தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு. அண்ணா, நீங்க அபியை ஏன் மறந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை பத்தி அபி சொன்னது அத்தனையும் உண்மை. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அபி சொல்லியே நீங்க நம்பல. ஆனா ஒருத்தர் சொன்னா நீங்க கட்டாயம் சஞ்சீவ் தான்னு நம்பியே ஆகணும். என் அண்ணன் பாண்டி வந்து சொன்னா நீங்க நம்பிதானே ஆகணும். எங்க அண்ணன் பாண்டி எங்க இருந்தான்னு அபியால ஏன் இவ்வளவு நாளா சொல்ல முடியல தெரியுமா? என் அண்ணன் இவ்வளவு நாளா ஜெயில இருந்துச்சு. அதனாலதான் இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சு நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கு.
எப்படியும் அண்ணன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம ஊருக்கு வந்துரும். என் அண்ணனை நீங்க நேருக்கு நேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இவ்ளோ நாள் என் அண்ணனை பத்தி உங்ககிட்ட பேசாதனா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏன் பேசுறேன்னா, என் அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஊருக்கு வர விஷயம் அண்ணாச்சிக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணாச்சியோட ஆளுங்க என் அண்ணனை கொல்றதுக்காக ஊர் எல்லையில காத்துட்டு இருக்காங்க. என் அண்ணனை காப்பாத்துறதுக்காக அபி ஊர் எல்லைக்கு போயிருக்காங்க. அண்ணாச்சி ஆளுங்களால என் அண்ணனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற பயம் என்னன்னா, அண்ணாச்சி ஆளுங்களால அபிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னுதான். அபி ரொம்ப பாவம்னு, அவங்க புள்ளத்தாச்சி பொண்ணு வேற. அண்ணாச்சி ஆளுங்க என் அண்ணனை பழி வாங்க முடியாத கோவத்துல அபி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஊர் எல்லையில இருக்காதீங்க அபி, வந்துடுங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணன், நீங்க சொன்னா மட்டும் தானே அபி கேட்பாங்க. நீங்க ஊர் எல்லைக்கு போய் அபி கிட்ட பேசி எப்படியாவது அபியை கூட்டிட்டு வந்துருங்கண்ணே, ப்ளீஸ். என்னவே விட்டு நேரமா மறைஞ்சு காத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பாண்டிய காணோம். ஒருவேளை வேற பக்கமா ஊருக்குள்ள போறானோ? இல்லவே, பாண்டி கண்டிப்பா இந்த பக்கம் தான் வருவான். எப்படி இல்ல சொல்லுத? கொஞ்சம் அங்க பாரு. அதுதான் அபி. அவங்களும் பாண்டியை தேடி தான் வந்திருக்காங்க. அபிக்கு எப்படி பாண்டி வர்றது தெரியும்? தெரியல, ஆனா ஒன்னே ஒன்று தெரியும். அபி இங்க நிக்கிறானா, பாண்டி இங்க தான் வருவான். நம்ம காத்து நிக்கிறது சரிதான். பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சு வர ஏத்த ரூட்டு இதுதான். அப்ப சரி, பாண்டிக்காக சரியா தான் காத்துட்டு இருக்கோம். இங்கே காத்திருப்போம். ஏய், இங்க பாருங்களே, பைக்கு சத்தம் கேக்குது. பாண்டி தானு நல்லா பாத்துக்குங்களே. தங்கச்சி, தூரமா ஒரு பைக் வருது. பைக்ல வர்றது பாண்டியா இருக்குமா? ஏய், பாண்டி தான்டா அது. லே, வாங்களே. தங்கச்சி, அது பாண்டியா? இல்லனே, அது சஞ்சீவ். அண்ணா, ஐயோ, ஏய்!
சஞ்சீவ் பின்னாடி ஒருத்தன் வரான். மாப்ள ஒருத்த அடிக்க வரான். மாப்ள இன்னும் அவனை நல்லா அடி மாப்ள. சஞ்சீவ் மாப்ள பாத்து மாப்ள. ஏய் அவனை விட்றா விட்றா விட்றா. அடிடா 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 அவனை சாச்சிடா. சஞ்சீவ் விட்றா விட்றா விட்றா. வெட்றா வெட்றா அவனை விட்றா. வெட்றா அவனை. வேணல சொல்றத கேளுங்க. அடி வேணல சொல்றத கேளுங்க. அடி சொல்றத கேளுங்க. வேணல படி படி வேணாம் படி வேணாம் படி வேணாம் படி வேணாம் வேணாம் படி சொல்றத கேளு படி. நான் போயிரேன் படி 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 வேணாம் படி படி வேணாம் படி படி. வாடா 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 உள்ள உள்ள. சஞ்சீவ் நீ எதுக்கு இங்க வந்த? ராசாத்தி, நீ பாண்டிய தேடி ஊர் எல்லைக்கு வந்திருக்க விஷயத்தையும் அண்ணாச்சி ஆளுங்களால உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொன்ன. உன்னை காப்பாத்த தான் இங்க வந்தேன். அபி, நீ சொல்ற பாண்டின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. நான் தான் பாண்டி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லாத ஒருத்தனை தேடி வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட பார்த்த தெரியுமா? அந்த அண்ணாச்சி ஆளுங்களால உன் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? அப்படிலாம் வராது சஞ்சீவ். எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படியே ஆனா என்ன காப்பாத்த நீ இருக்கல சஞ்சீவ். சஞ்சீவ் சஞ்சீவ் சஞ்சீவ், நீ மட்டும் இல்ல, ராசாத்தி என்ன சஞ்சீவ் தான் சொல்லிட்டு இருக்கா. நான் சஞ்சீவ் இல்ல பாண்டின்னு எத்தனை தடவை சொல்றது? அபி, நீ என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கான்னு நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கைய ஆபத்துல சிக்க வச்சிட்டு இருக்க. புரிஞ்சுக்க அபி, நீ நம்பிட்டு இருக்கிறது போய். என்ன மாதிரி ஒருத்தன் சத்தியமா இல்ல. இல்ல சஞ்சீவ், பாண்டி வந்துட்டு இருக்காரு. எப்படியோ இன்னைக்கு நம்ம ஊர் எல்லைக்கு வந்துருவாரு. நான் இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இல்ல மாப்ள, தங்கச்சி சொல்றது உண்மை. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் இவ இப்படி இருக்கா. இவளுக்கு நீங்க அண்ணன் தானே? அண்ணாச்சி ஆளுங்களால அபி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோ எது கூட்டியாந்தீங்க? புதுசாவே எடுத்துட்டேன். அம்மா, அம்மா, கல்யாண பொண்ணு எங்கம்மா இருக்கு? அதுவும் அந்த ரூம்ல ஓ, இருக்கா. அந்த ரூமா? சரிம்மா, நான் ஆமா. பாத்துக்கிறேன். போங்க. சரி, நீ வாங்கிட்டியா? அம்மா, பாண்டி தம்பி பாத்தீங்களாம்மா? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க. ரூம்ல இல்லம்மா, நான் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேம்மா. எங்கேயும் தம்பியை காணாமா. அம்மா, பாண்டி தம்பிக்கு ஒரு போனை போட்டு கொடுமா. காலை சமையலுக்கு சுத்தமா உப்பு இல்லம்மா. வாங்க, மறந்துட்டாங்கம்மா. நான் சொல்றத புரிஞ்சுக்க. அடி வாங்கிட்டு போன அண்ணாச்சி ஆளுங்க எப்போ வேணாலும் திரும்ப வருவாங்க. அவங்க திரும்ப வந்து என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒன்னு ஏதாச்சும் பண்ற போறாங்க. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போறியா? முத்தழகு இப்ப போன் பண்றா. சஞ்சீவ் சொல்லு முத்து. மாமா எங்க மாமா இருக்க? இங்கதான் ரூமு. ரூம்ல உன்னை காணுமே.
இல்ல ரூமுக்கு பக்கத்துல இந்த மண்டபத்துக்கிட்ட தான். இந்த சமயக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உனக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல மாமா. சமையல்காரர் வந்து நீ எங்கன்னு கேட்டதுனாலதான் நான் உனக்கு போனே பண்ணேன். மாமா, நீ இப்ப அந்த அபி கூட தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ மண்டபத்துல இருக்கணும். இல்லன்னா 11வது நிமிஷம் நான் என் கழுத்தை அறுத்துட்டு செத்துருவேன். அபி, நான் இங்க வந்த விஷயம் முத்தழகு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உனக்கு துணையா நான் இருக்க முடியாது. நான் உடனே போய் ஆகணும். போலன்னா முத்தழகு ஏதாவது பண்ணிப்பா. இவரு என் பேச்சை கேட்டு நீ வீட்டுக்கு போவேங்கிற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். என்ன தங்கச்சி, மாப்பிள்ள நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாராமா? பாண்டி வந்தா சஞ்சீவுக்கு எல்லாம் புரியும். தங்கச்சி, இப்படியே நாம இங்க காத்திருக்க வேண்டாமா? வாமா, அப்படியே ஊர் எல்லையில நடந்து ஊரை சுத்தி வரலாம். ஏன்னா பாண்டி எந்த பக்கம் வேணாலும் வரலாமா? நீங்க சொல்றதும் சரிதான். வாங்க நெப்போ. ஆமா. என்ன பாண்டிய காணோம்? வாங்க. இல்ல என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்க? இல்ல இல்ல. ஆமா, நீ எங்க நின்னுட்டு இருக்க? நீ வரேன்னு சொன்னேல்ல, அதான் உன்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அம்மா பாண்டி, என்னதான் நடந்தது? இல்ல அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் பார்க்கணும்ல. வால வீட்டுக்கு போலாம். போலாம் 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 வா. ஐயோ, பாண்டி எப்படி கொல்றது?